ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் யோகா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். எறா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து 1/2 கிலோ எறா இருக்கும். சரி, பசங்க வீட்டிலலாம் இருக்காங்கன்ட்டு பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சு இப்போ நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயை காய வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு நெய் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சது, இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். நிறைய மசாலாலாம் போடல, எல்லாத்துலேயும் ஒரு 2 பீஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து அதிகமாக பிடிக்காது எங்கள் பசங்களுக்கு, அதனால் நான் பிரியாணி மசாலாலாம் ஒரு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். புதினாவும் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் கல்லுப்பு போட்டிருக்கேன். எப்பவுமே நான் வெங்காயம் வதக்கும் போது கல்லுப்பு போட்டு வதக்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கியிருக்கேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகாய் போட்டால் எறா பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கி வந்ததும் தக்காளி ஒரு 3 அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை நான் சேர்க்க போகிறேன். இது நாட்டு தக்காளி, இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம் தக்காளியை. அது நல்லா வதங்கிட்டு இருக்குது. நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாயில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி போல் புதினா கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டேன். அதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இறாலை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது அதிலேருந்து தண்ணியெலாம் நல்லா விடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வதங்கட்டும். இதுக்கிடையில் ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி தயிரும் சேர்த்துருக்கேன், கெட்டி தயிர் இது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டேன். இது காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுருக்கேன், சின்ன லெமன் ஜூஸ், சின்ன லெமனை புழிஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் வந்து 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸு கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த அரிசியை கழுவி வச்ச அரிசியை தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசியை நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், பிரியாணி சூப்பராக இருக்குது. மேலோட்டமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்கு. குக்கரில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது, குழஞ்சிரும். ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான பிரியாணி ரெடி. பாய்.